ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். 9/2/2026 15/2/2026 வரை உள்ள இந்த காலகட்டத்தின் வார பலன்களை பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வாரத்தில் சூரிய பகவானானவர் நமக்கு செவ்வாயுடன் சேர்ந்து மகர ராசியில் இருப்பதும், புதன் மற்றும் சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் இருப்பதும், சனி பகவான் மீனராசியிலும் கும்பராசியிலே ராகு பகவானும், மிதுன ராசியிலே குரு வக்கரகதியிலும், சிம்ம ராசியிலே கேது இருப்பதும் அமைகிறது. சந்திரனானவர் விசாக நட்சத்திரத்திலிருந்து உத்திராட நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களிலே பிப்ரவரி 13 அன்று நமக்கு மாசி பிறப்பு. அதனால் கும்பராசிக்குள்ளார நமக்கு சூரியன் வந்துடுவார். அப்போ சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு சேர்ந்து அமரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு செவ்வாய் மட்டும் நமக்கு மகர ராசியில் இருப்பார் அப்படின்னு தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள், அதாவது ஒரு 4 கிரகங்கள் சேரக்கூடியது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுபோல் மாசி மாதம் பிறந்துடுது. அப்போது குரு நம்ம சூரியனை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கும்பராசிக்குள்ளே இருக்கும். ராகுவுடன் சேர்ந்த சூரியன் அப்படிங்கிறதுனால அதனுடைய எஃபெக்ட்டு. அதுபோல் இந்த வாரத்தில் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரதோஷம், திரையோதசி திதி. அன்றைய நாளில் சனி பிரதோஷத்தினாலே நமக்கு என்ன பலன் அப்படின்னும், 15ஆம் தேதி மகா சிவராத்திரி வந்துடுது. இப்போது மாசி மாதம் அப்படின்னாலே நமக்கு எழுச்சியின் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். லாபஸ்தானத்துக்குள்ளார வருது. அதனால் தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் வரும். தந்தையார் உடையிலே நல்லா, அதிகாரங்கள்லாம் நல்லாயிருக்கும், கவர்மெண்ட் ரிலேட்டட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். சனி பிரதோஷத்துக்கும் போது எல்லா விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள். முக்கியமாக நல்லெண்ணெய் வாங்கி அந்த சிவலிங்கத்துக்கும் நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு கொடுப்பது, அதுமாதிரி வெள்ளை பூக்களால் அச்சிப்பது. இதனால் என்ன பண்ணால் பலவிதமான தோஷங்களை நீக்கிக் கொள்ள முடியும். என்ன மாதிரினா கஷ்டங்கள்லாம் நிறைய சொல்கிறோம். தடைங்க, வேலையில் தடைகள், வியாபாரத்தில் தடைகள், முன்னேற்றத்தில் தடைகள்லாம் சொல்கிறோம்ல. இந்த தடைகளெல்லாம் விலக்கிக் கொள்வதற்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுபோல் அபிஷேக பிரியனான இந்த சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரியின் போது அபிஷேகம் செய்வது. நமக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவராத்திரி, மகா சிவராத்திரி இருக்குது. அந்த நாளிலே அபிஷேக பிரியனான இந்த சிவனுக்கு ருத்ர சமங்கள் சொல்லி அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விசேஷம். அப்படி செய்தால் என்ன ஆகும்னா, முன் செய்த பாவங்கள், வினைகள் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்றைக்கு செஞ்ச பாவமோ இன்னி வரைக்கும் தொடர்ந்துருக்குன்னு, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் இது எல்லாமே ஒரு நல்ல வாரமாக அமைகிறதுனால இதை பயன்படுத்தி கொள்ளணும். தொடர்ந்து நாம் ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்ப்போம். வாருங்கள். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் விசாக நட்சத்திரத்திலிருந்து உத்திராட நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்ய இருக்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே இன்றைய வாழ்க்கையானது, உங்கள் வாழ்க்கை சக்கரமானது உங்களுக்கு சுழன்று கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை மனோகாரகன் ஏற்படுத்துவது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அஷ்டமம் என்கிற 8ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருந்த சூரிய பகவான் 9ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர நுழையக்கூடியது இந்த வாரத்தில் நடக்க இருக்கிறது, 13ஆம் தேதி அன்னைக்கு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளையும், அச்சத்தின் காலகட்டங்கள் எல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பயமெல்லாம் தூக்கி வர வச்சுட்டு நீங்கள் வார்டு ஒழுங்காக செய்யுங்க. தந்தை மூலியமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். பூர்வீக சொத்துக்களிலே லாபம், சுய தொழிலிலே நல்ல முன்னேற்றம், அரசாங்க உத்தியோகத்திலே நிர்வாகத் திறன்கள், அதிகாரம், பொறுப்பு, கௌரவ பதவி போன்றவைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும், அதன் மூலியமாக பணமும் புகழும் வருவதற்கான வாய்ப்புகளும். சிலருக்கெல்லாம் அந்த ட்ரஸ்ட் ரிலேட்டட்லாம் ட்ரஸ்டியெல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க, அதில் ட்ரஸ்டியாக போடுவாங்க. கோவில் போன்ற விஷயங்கள், பொது விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்களை கலந்து கொள்ள கூப்பிடுவார்கள், அதிலே பொறுப்புகளை கொடுப்பார்கள். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் பார்வைக்கு சூரியன் அனுபவம் இருக்கிறார். அதனாலே உங்களுடைய நிர்வாக திறமைகள் கோவில் போன்ற ஆன்மீக விஷயத்துக்கும் நிறைய பயன்பட போகிறது அப்படிங்கிறதும்
சுக்கிரன் உடன் சேர்ந்ததுனாலே கலை ஆர்வங்கள் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. தந்தையின் வழியிலே நல்ல முன்னேற்றம். சில விஷயங்களிலே நம்ம ராகுவோட சேர்ந்து பார்க்கும்போது சூரிய, சுக்கிர, ராகு மற்றும் புதன் என்ற காலகட்டங்களிலே பார்க்கும்போது ராகுவின் தன்மையினாலே அனைத்து விதமான கிரகங்களும் சற்றே பாதிப்பு அடையும். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் எக்ஸ்ட்ரா கவனம் வைத்துக் கொள்வது நல்லது என்பதை மனதில் கொள்ளுங்கள். அதுவும் வெளி விவகாரங்களிலே நீங்கள் ஈடுபடும் போது இந்த சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எச்சரிக்கையாக இருங்க. ஃபுட் பாய்சன் போன்றவைகள் வருவதற்கான வாய்ப்புகளும், நீங்கள் புரியாமல் எதையோ சாப்பிட்டுட்டீங்க, அதனால் வரக்கூடிய உணவில் சில விஷங்கள் கலந்திருப்பதற்கான விஷத்தன்மை கலந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசியினுடைய அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர் நிறைய விஷயத்தில் பயத்தை கொடுப்பார். அதனால் கொஞ்சம் பயத்தை கொஞ்சம் கலந்துக்கிடுங்க, தைரியத்தை வரவழைச்சிக்கிடுங்க. எதையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க, செஞ்ச பிறகு யோசிக்காதீங்க. லாபம் பெறுவதற்கான வாய்ப்பு இதுதான். இது அழகாக பயன்படுத்தி கொண்டீர்களானால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். அது மட்டும் கொடுத்த காசை திருப்பி கேட்டு வாங்குங்க. அதுவும் விவசாய நிலத்திலே நீங்கள் நிலம் ரிலேட்டடான லோனை வாங்கிட்டீங்க, ஆனால் லோனை அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணாமல் வேறு இடத்துல செலவு பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். அதனால் ஒழுங்காக கடன் வாங்கினதுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுங்கள். சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்குள்ளே மாடுவதற்கு வழிகளை நீங்களே வகுத்து கொண்டீர்கள்னு அர்த்தமாயிடும். அதனால் கொஞ்சம் அதுலேயும் எச்சரிக்கையாக இருங்க. அதுவும் பயிர் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோடு இருங்க. வீடுகளிலுமே உங்களுக்கு இந்த எலி தொல்லை, இந்த பெஸ்டிசைட்ஸ் தொல்லைகள், இந்த டெர்மைட்னு சொல்லக்கூடிய கரையான் தொல்லைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அதுலேயும் எச்சரிக்கையாக இருங்க. அது மாதிரி எதனா கண்ணில் பார்த்துட்டிங்கன்னா உடனே அதுக்கு ரிப்பேர்ஸை செஞ்சுருங்க அப்படிங்கிறதும் இந்த வாரத்தில் முக்கியமான செய்தியாக வைத்து கொள்ளுங்கள். நல்ல பல செய்திகள் கிடைக்கணுன்னா நமக்கு நல்ல நம்பர் கிடைக்கணும். அதிர்ஷ்ட எண் 5, 8. இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபார்ச்சூன் எப்போல்லாம் வேணுமோ 5, எப்போல்லாம் அஸ்டகல்ஸ்லேருந்து வெளியில் வரணுமோ 8 என்பதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.